கேள்வி பார்வையாளர் வணக்கம். இன்ற நேர்காணலில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். மார்ச் 1ஆம் தேதி இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம்னா எய்ம்ஸ் மருத்துவமனை, அதாவது ரொம்ப நாளா பேசுபொருளாக இருந்த அந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு முதல் முறையாக வர இருக்கிறார். திருப்பரங்குன்றம் 2.0 மீண்டும் தொடங்குகிறதான்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட எழும்ப தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக பார்த்தோம்னா கோவில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் சேர்த்து ஒரு 30-35 தொகுதிகள் ஒரு லிஸ்ட்டை அதிமுக தலைமையிட்ட வச்சிருக்கதாகவும், அந்த தொகுதிகள்லாம் எங்களுக்கு வேணும், திருப்பரங்குன்றம் வச்சுதான் அந்த 2026 தேர்தலை நாங்கள் அணுக போறோமான ஒரு கருத்து, ஒரு சர்ச்சையான பரபரப்பான கருத்து கூட வெளியாக கூட தொடங்கி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுடைய வருகை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நரேந்திர மோடியுடைய வருகையை நான் ஒரு அதிர்ச்சியாகவோ ஆச்சரியமாகவோ நான் பார்க்க விரும்பவில்லை. அவர் உலக நாடும் சுற்று வாலிபன், உலகம் சுற்று வாலிபன் தான் மோடி. உலகத்தையே சுற்றினாலும் இந்தியாவே ஆட்டி படைத்தாலும் தமிழ்நாட்டில் அவருடைய செக்கு செல்லாது செல்லாது செல்லாது. மோடி செக்கு தமிழ்நாட்டில் செல்லாது. அவர் உருண்டு வந்தாலும் சரி, திரண்டு வந்தாலும் சரி, விரண்டு வந்தாலும் சரி, முப்படே வந்தாலும் திராவிட இயக்கம் தான் தமிழ்நாடு. அவர் வர்றது எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 50 முறை வந்தார். இங்கதான் குளிச்சாரு, இங்கதான் தூங்குனாரு, இங்கதான் நடைப்பயிற்சி போனாரு, இங்கதான் வாக்கிங் போனாரு, இங்கதான் ரன்னிங் போனாரு. எல்லா சோழியும் இங்க பார்த்தாரு. வேட்டி கட்டி பார்த்தாரு, கோவணம் கட்டி பார்த்தாரு. மகாத்மா காந்தி கட்டினது வரலாறு. நீ ஒரு ஏமாற்று பெருவழி மோடின்னு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். வேற அங்கிட்டு ஏமாத்தலாம், இங்க ஏமாத்த முடியாது. இப்ப வர்றதுல நாடாளுமன்றத்தில் அவர் ரோடு ஷோ போறேன்டாரு. ரோடு ஷோ போய் பார்த்தாரு. என்னென்ன மகாலிபுரத்துக்கு சீனாக்காரங்களை கொண்டு ஒரு மாநாடு என்னமோ போட்டு நடத்தினாரு. என்னென்ன சோழி இருக்கோ அத்தனையும் செஞ்சாலும் தமிழ்நாட்டில் பெரியார் மண். அந்த கிழமை சரியான வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. அண்ணா விதைத்த விதை இங்கே அறுவடை தான் திராவிட இயக்கம் தான் பண்ண முடியுமே தவிர, கட்டாந்தரையில் நீ தாமரையை எப்படியாவது இங்கே வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, நடக்காது. கடந்த வாரம் RSS கூட்டம் சென்னையில் நடந்திருக்கு. அந்த RSS கூட்டத்தில் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்டால், எடப்பாடி அவங்க டம்மியாக தான் பார்ப்பாங்க, டம்மி பீஸ் தான். என்னைக்கு மகன் 8000 கோடியில் அந்நிய செலவாணி வழக்கில் மாட்டி திகார் ஜெயிலுக்கு போக விடாம காப்பாற்றி எடப்பாடி மகனை மிதுன் பழனிசாமி பண்ணையார கூட்டு வந்தாரோ, அதுல இருந்து அவர் சரியான அடிமை, கொத்தடிமையா பிஜேபிக்கு போயிட்டாரு. அதை வச்சு இங்க பிஜேபி அதிமுகவை அழிக்கிறதுக்கு தான் கூட்டணின்றதை நாங்கள் சொல்லிட்டோம். இப்ப நடக்கிற தேர்தலில் திமுகவோ ஒரு மயிரும் புடுங்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். எதுவும் செய்ய முடியாது திமுகவும் தெரியும். நேரு மேல ஊழலாம் ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு மேலே செந்தில் பாலாஜி வச்சு பார்த்தேன். பாசானத்தில் புழுத்த புழுடா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா சொல்லுவார். திமுகவை திமுக இருந்து அழிக்க முடியாது, வேற எவனும் அழிக்க முடியாது. அதுவும் நீ பரம எதிரி திராவிட இயக்க சித்தாந்தத்துக்கு இந்த தொட்டு கூட பார்க்க முடியாது. எப்பயுமே நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி அவுட் ஆஃப் டெல்லி தான் கண்ட்ரோல், எங்களுக்கு கிடையாது. அதனால என்னைக்காவது நேற்று கன்னியாகுமரி கூட அழகா பேசியிருக்காரு. வளர்ச்சியை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? நான் பொதுமக்களை கேட்கிறேன். பசும்பொன் பாண்டியன் திட்டுறாரு, கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எங்க உணர்ச்சி, தன்மான உணர்ச்சி, எங்க உணர்ச்சியை கிள்ளி பார்க்குற, கலவரத்தை இழுத்து விட பார்க்குற, அதான் பேசுறோம். இப்ப தமிழ்நாட்டுக்கு வர்ற ஒரு தொழிற்சாலையை தொடங்குனேன். இந்த எய்ம்ஸுக்கு என்னைக்காவது போய் பார்த்தாரா? அடிக்கல் நாட்டுறதுக்கு பின்னாடி ஏதாவது வளர்ச்சியை பத்தி பேசுறது இல்லை. இப்ப RSS கூட்டத்தில் என்ன திட்டம் போட்டிருக்கேன்? திருத்தணி, திருச்செந்தூர், நம்ம திருப்பரங்குன்றம், மயிலாப்பூர், கோயில் எங்கெங்க இருக்க கோயில் இடத்த பூரா 35 சீட்டை எடப்பாடி பழனிசாமி மண்டையில மசாலாவை தடவி
தாமரை இங்க முளைக்க வைக்கணும்னு பார்க்குறான். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ராஜேந்திர சிலப்பா சுதாரிப்பான ஆள், பழைய ஆள், அரசியல் தலைவர்ல. ஆனால் விடமாட்டார்னு நினைக்கிறேன். திருப்பரங்குன்றத்தை ஒரு காய் நகர்த்துற RSS கொடுத்து அதான் பேசியிருக்காங்க. அதை விட அவங்க பேசின பேச்சு என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டை பொறுத்துள்ள இந்த தேர்தலில் திமுகவை எதிர்த்து எந்த விமர்சனமும் வைக்க முடியாது. மாணவர்களுக்கா, விவசாயிகளுக்கா, தொழிலாளர்களுக்கா, மகளிருக்கா, முதியோர்களுக்கா, மாணவிகளுக்கா, அனைத்து தரப்பு மக்களும் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடலை நோக்கி நிற்கிறாங்க. அப்ப ஆட்சியின் சாதனைகளை அவங்கள முறியடிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கா இந்த 11 வருஷம் 12 வருஷத்துல சொல்லுங்க பார்ப்போம். சொல்றதுக்கு துப்பு கட்டவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, திருப்பரங்குன்றத்தை தீப ஏத்த விடல, இது திட்டம். இந்த தீபமே ஏத்த விட்டுருமே வச்சுக்கிடுவோம். சர்வேகள்ல தீபமே ஏத்துக்கிடான். ஏத்துறதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் என்ன தொழிற்சாலை ஒன்றிய அரசு கொண்டு வர போகுது சொல்லுங்க. 2 கோடி பேருக்கு இந்தியாவில் வேலை கொடுப்போம். நீங்க தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் 10 லட்சம் பேருக்கு இந்த 11 வருஷத்துல ஒன்றிய அரசு வேலை கொடுத்துருக்கா? திருப்பரங்குன்றத்துல ஒன்றிய அரசு ஒரு கல்வி நிறுவனத்தை கொண்டு வந்திருக்கா? தமிழ்நாட்டுக்கு ஒரு துறைமுகத்தை கொண்டு வருதா? வடக்க ராமர் கோயில் பிரச்சனை, இங்கே அண்ணாமலை விட்டு சின்ன சின்ன பிரச்சனையை ஆரம்பிச்சு பார்த்தா எதுவுமே ஃப்ராட் ஆயிடுச்சு. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள், அவத்த புழுகு எத்தனை நாளுக்குன்னு அவத்த போய் அண்ணாமலைலாம் போற போக்குலாம் நாங்க போற போக்குல தள்ளி விட்டு போயிடுவோம். உடம்பெல்லாம் மூளைன்னு சொன்னார் மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரியை சந்தித்த இயக்கம் திமுக. மூட்டை பூச்சிய நசுக்கிற மாதிரி நசுக்குன்னு சொன்ன பக்தோச்சலத்தை சந்தித்த இயக்கம். பெருந்தலைவர் காமராஜரை சந்தித்த இயக்கம். அதனால மோடி வர்றதுல எனக்கு ஆட்சேபம் இல்லை. இன்னைக்கு அவர் மேல இந்த எப்ஸ்டீன் ஃபைல் ஒன்று இருக்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதாவது பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெரிய ஆள், உலகம் முழுவதும் நெட்வொர்க் வச்சிருக்கான். உலகம் முழுவதும் 13 வயசு பிள்ளை 14 வயசுக்குள்ள பிள்ளைகளை மட்டும் பெரும் ஆளுகளுக்கு அவன் சப்ளை பண்ணதாக அந்த நிறுவனத்திலிருந்து அவனை சொல்றாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல் அதில் நிறைய மாட்டிக்கிட்டாங்க. உலகத் தலைவர்கள் பூரா பெரும்பாலும் மாட்டிருக்காங்க. அதுல அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல மோடி பேர் இருக்கிறதாக சொல்றாங்க. இவரை கேட்டா புனிதம். ஆனா ட்ரிம் பண்றாருல தாடி பாத்தீங்களா? ட்ரிம் மட்டும் 3 லட்சம் ரூபாயா, அவர் போட்டிருக்கிற கோட்டு மட்டும் 15 லட்சம் ரூபாயா. என்னப்பா உனக்கு? அயோத்தி பக்கம் சாமியார் பூரா தாடி வச்சு, அது மாதிரி தாடி வைக்க வேண்டியதானே? எந்த ஆசையும் இல்லாதவன் ட்ரிம் என்ன சைஸா ட்ரிம் வச்சிருக்கிய, ட்ரிம் பண்ற தாடிய. இப்ப இந்த ஃபைல்ல இவனுக்கு ஈயடிக்கிற இடத்துல இரும்பு கண்ணா வேலை. எப்ஸ்டீன் ஃபைல்ல உங்க பேர் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது சம்பந்தமா நாடாளுமன்ற விவாதத்துக்கு கூப்பிட்டா குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கவே வரல மோடி. அதுக்கு பதில் சொல்லுங்க மோடி. திருப்பரங்குன்றத்துக்கு அப்புறம் வாங்க. எப்ஸ்டீன் ஃபைல் 13 வயது உட்பட்டவர்களை பாலியல் தொழில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு நிறுவனத்துல உங்க பேர் இருக்கிறதாக குற்றச்சாட்டு இருக்கு. ராகுல் காந்தி பிரச்சனையை கிளப்புறார். நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர். இந்தியாவுடைய சட்ட மரபு, நாடாளுமன்ற மரபுக்கு மீறி குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் உரை நிகழ்த்த வேண்டும். அதுக்கு என்ன பொய் காரணம் சொல்றீங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பெண்கள், காங்கிரஸ் பெண்கள் இவரை தாக்க முற்படுவதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது. எப்படி தகவல் கிடைச்சிச்சு? ஓம் பிர்லாவுக்கு. இன்னைக்கு இந்த நிலையில அமெரிக்காவுக்கும் தமிழ்நாட்டு இந்தியாவுக்கும் வர்த்தக ஒப்பந்தம். இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் வைக்கணும். வெளிநாட்டு ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வைக்கணும். அமைச்சரவையில் மட்டும் நீங்க உங்க அமைச்சரவை விவாதத்துக்கு வச்சது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எடப்பாடியை நீங்க எப்படி பிடிச்சு வச்சிருக்கீங்களோ, 8000 கோடி மிதுன் பழனிசாமி அந்நிய செலவாணி வழக்குல விடுவிக்கிறதுக்காக எடப்பாடியை நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி, டிடிவி தினகரனை லண்டன் வழக்கிலிருந்து பல்வேறு வழக்கிலிருந்து காப்பாத்துறதுக்காக கொத்தடிமையா பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி,
ட்ரம்ப் உங்களை எப்ஸ்டீன் ஃபைல்ல இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த ஒப்பந்தத்தில் நீங்க கையெழுத்திட்டு இருக்கீங்களா? ஏன் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வரல? குடியரசுத் தலைவருக்கு உரைக்கு ஏன் நன்றி தெரிவிக்க நாடாளுமன்றம் வரல? ஏன் உங்கள் மீது இந்த சந்தேகத்துக்குரியதற்கு நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் ஓடுகிறீர்கள்? இதெல்லாம் கேள்வி இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நாடாளுமன்றத்தை விட்டு தப்பிச்சு போய் உலகம் பூரா போறது. தமிழ்நாடு அமைதியா இருக்கு. இங்க திருப்பரங்குன்றத்துல விவகாரத்தை கிளம்புறவன் காலிப்பைய, காவிப்பைய, அறிவு கட்டவன், முட்டாப்பைய கிளப்புறான். நீங்களும் நீதிமன்றத்தை வச்சு ஏத்துங்கன்னு சொல்லி பார்த்தீங்க. 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. மிரட்டி பார்த்தீங்க. மக்கள், திருப்பரங்குன்ற மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் திராவிட மாடல் அரசு பக்கம் நின்ட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது மாதிரி மதுரையில் பொதுமக்கள் உடனில் அடித்து விரட்டிவான். காலங்காலமாக ஏற்றப்படுகின்ற திருப்பரங்குன்ற மலையில அந்த ஏற்றப்படுகிறது. இப்போ எவ்வளவோ திருவிழா நடந்துச்சு. மாசி மகமும், தைப்பூசம். இதுல யாராவது ஒரு பக்தர், லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டாங்க. திருக்கல்யாணம், பங்குனி உத்தரம், இவ்வளவு நடக்குதாங்க. இந்த திருட்டு போய் கூலிப்பட்டாளர் 2 பேர் இருக்கான். மதுரையில் ஒரு 4 கூலிப்பட்டாளர் இருக்கான். இந்த கூலிப்பட்டாளத்தை தவிர யாராவது ஒரு ஆள் மலைக்கு, இந்த பக்தர்கள், முருக பக்தர்கள் போய் நாங்கள் மலையில போய் சர்வே கல்ல தீபம் ஏற்றுன்னு சொன்னாங்களா? தீபம் ஏற்றுவதால் எந்த பயனும் இல்லை என்பது பாஜகவுக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், RSSக்கு தெரியும். என்ன நோக்கம்? அங்கே இருக்கக்கூடிய தர்காவை இடிப்பதற்கு, அதன் மூலமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி முருகனுக்கு வழிபட திமுக அரசு தடுக்கிறது என்று இந்துக்கள்கிட்ட ஒரு கோபத்தையும், தர்காவை இடிக்க விட்டு விட்டார்கள் திமுக அரசு, சட்ட ஒழுங்கு கெட்டு போது இஸ்லாமிய மத்தியில் ஒரு கெட்டவரை ஏற்படுத்தணுன்ற கலவரத்தை தவிர சர்வே கல்ல தீவிர நோக்கம் இருக்கு. திருட்டு பயிலாம் எப்ஸ்டீன் ஃபைல் குற்றவாளி மோடி. இந்தியாலேயே குற்ற ஆவண காப்பகம் சொல்லுது, குஜராத்ல தான் 13 வயதுக்கு உட்பட்ட இளம் சிறார்கள், பெண் சிறார்கள் அதிகமாக இந்தியாவில் கடத்தப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, மோடி மேலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அதான் நாடாளுமன்றத்தில் தான் நான் பேச போறேன். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் மன்றத்தில் பேசுறான், நாடாளுமன்றத்தில் பேச தடுக்கிறீங்க, விவாதத்துக்கு வர மறுக்கிறீங்க. காணாமல் போனவர்கள் பட்டியல் பற்றி தேடி கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்கா? தேசிய குற்றப்பிரிவு ஆவணத்தை கேட்கிறேன். அப்ப அந்த நெட்வொர்க் குஜராத் துறை தொடர்கிறதா? ஏன் மோடி அஞ்சுகிறார் எப்ஸ்டீன் ஃபைலுக்கு? நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு திருப்பூர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாங்க, பேசுங்க, உங்க சாதனையை சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்தில் விவகாரம் இருக்கு, நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கு. ஏற்கனவே 144 தடை உத்தரவு அங்கே போடப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒரு பாரத பிரதமராக இருக்கிற கலவர பகுதிக்கு வரலாமா? சாதாரண இந்த பகுதியில் உங்களுக்கு எனக்கு ஒரு சண்டை, இரு வகுப்பாரா மாறியது சண்டை. இந்த பகுதிக்கு உடனே காவல்துறை வரும். இந்த பகுதியை உடனே கலவரம் நடந்துகிட்டு இருக்கும் போது முதலமைச்சர் வரலாமா? அங்கே RSS சங் பரிவார் கூட்டம், பாஜக கூட்டம், நனைஞ்ச விறகுல தீ பிடிக்கலாம் நினைக்கிறீங்க. பெட்ரோல் ஊத்தி பார்க்க நனைஞ்ச விறகுல, மலையில் நனைஞ்சு போன விறகு. சங் பரிவார் கூட்டம், முட்டாள் கூட்டம், பாஜக அறிவு கட்டவங்க. அங்கே தீ பிடிக்க வைக்கலாம், திருப்பரங்குன்றத்தை தீ பிடிக்க வைக்க வேண்டும் என்று கருதி பல நாட்களாக திட்டமிட்டு சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்ற விவகாரத்தை கையில் எடுத்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கடந்த ஒரு வாரமா இந்த தினமலம் பத்திரிகையில ஆகாதவன் போகாதவன் பேரெல்லாம் போட்டு அறிக்கை கொடுக்குறீங்க.
இன்னைக்கு முருகனுக்கு உகந்த நாள், இன்று அருமையான நாள், இன்று தீபம் ஏற்ற வேண்டும். மாசியில ஏத்தியே தீர்வுன்னு சொன்ன நம்ம எச்ராஜா படுத்துட்டான். முருகன் வந்து ஒரு வகையில கொடுமையானவனை தண்டிப்பான் முழுக்க. எங்களுக்கு அது மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இப்படி ஒரு தண்டனைய கொடுத்துருக்கான்றத மோடி உணரணும். நான் ஏத்தியே தீருவேன். மாசி ஏத்திய நடக்கவே முடியல, பேசவே முடியல. இதாண்டா முருகன் கொடுத்த தண்டனை சங்பரிவார் கூட்டத்துக்கு. இத முருகன் கொடுத்த தண்டனையா ஒத்துக்கிறீங்களா? எச்ராஜா கொடுத்த தண்டனைய. அதனால நான் என்ன சொல்றேன், கூட்டம் நீங்க மதுரைக்கு பொதுக்கூட்டம்னா பொதுக்கூட்டத்தை நீங்க வர்றதை கண்டு திருப்புறங்குன்ற மக்கள் யாரும் அச்சப்படல. நீங்க வர்றதை கண்டு நாங்கள் ஒன்றும் அச்சப்படல. ஆனால் எனக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. நான் காவல்துறை கவனத்திற்கு, தமிழக டிஜிபி கவனத்திற்கு, தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு என்னுடைய பேச்சு வேலையா சொல்லிக்கொள்ள விரும்புவது, நீதிமன்றமே, ஒரு நீதி அரசரே மாலை 6 மணிக்குள் தீபம் ஏற்றிய தீர வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அங்கே காலி கூட்டம், கூலி கூட்டம், காவி கூட்டம் அங்கே திரளுகிறது. மலையிலே ஏறுகிறார்கள். காவல்துறை 144 தடை உத்தரவு போடுகிறது. உடனே எனக்கு நீதிமன்றத்திலே பாதுகாப்பு மத்திய காவல் படையை நான் அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். இரவுக்குள் ஏற்றவில்லை என்றால் காலையிலே நான் வழக்கு போடுவேன் என்று சொல்கிறார். இதற்கு மத்தியிலும் சட்ட ஒழுங்கை திறமையாக நிறுத்தி இங்கே அமைதியை நிலைநாட்டியிருப்பது திருப்பரங்குன்ற மக்களும் மதுரை மக்களும் திராவிட மாடல் அரசும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின். நீதிமன்றத்தால் முடியவில்லை. இவர்கள் ஏவி விட்ட எச்ராஜா படுத்து விட்டான். என்ன செய்வது? பிரதமரே வருகிறார் என்று சொல்லி பிரதமர் வருகையை காட்டி இந்த காலி கூட்டத்தை விட்டு தர்காவை இடிப்பதற்கு சதி நடக்கிறதா என்கின்ற சந்தேகம் தான். திருப்பரங்குன்றத்தில் தீ வைக்க பார்த்தார்கள். திருப்பரங்குன்றத்தில் அருவாள் கத்தி கோடாரியை கொடுத்து விட்டு அங்கே அராஜகம் செய்ய துணிந்தார்கள். அனைத்தையும் திராவிட மாடல் அரசு மக்களும் முறியடித்து விட்டார்கள். பிரதமரே வருகிறார் என்று சொல்லி இந்த காலி கூட்டம் கூலி கூட்டத்தை வைத்து விட்டு தர்காவை இடிப்பதற்காக தான் பிரதமர் வருகிறார் என்றுதான் எனக்கு சந்தேகம். திருப்பரங்குன்றத்தை பற்றி உங்களுக்கு அக்கறை உள்ளவரா பிரதமர்? அவர் வயது என்ன? 70க்கு மேல. 11 ஆண்டுகள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர். ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனவர், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனவர். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு என்றைக்காவது வர முற்பட்டது உண்டா? முருகனுக்கு தமிழ்நாட்டை தவிர அயோத்தியிலே கோயில் கட்டிய, ராமருக்கு கோயில் கட்டிய இந்த காவி கூட்டம் திருத்தணியை தவிர, தமிழ்நாட்டை தவிர எங்காவது முருகனுக்கு இந்த காவி கூட்டம் கோயில் கட்டி இருக்கா? அப்போ உங்க நோக்கம் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் விட்ட அத்தனை ஏவுகணைகளின் புஸ்வானம் ஆகிவிட்டது. பிரம்மாஸ்திரத்தை விடுவான் பாருங்க. பிரதமர் என்ற பிரம்மாஸ்திரமே வந்து திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை தூண்டி விடுவதற்காக ஒரு கலவர தூண்டுவோராக, கலவரத்துக்கு கலகக்காரனாக அருவாளோடு எச்ராஜா வந்ததை போன்று ஒரு பிரதமர் திருப்பரங்குன்றம் வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது.